செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் மெயின் திங்ஸ் என்னென்னா அக்ரிலிக் ஷெல்லு. இந்த ஷெல் பேர் அக்ரிலிக் ஷெல்னு சொல்லுவாங்க. இந்த ஷெல்லை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்லை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஷெல்லை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஷெல்லை வைக்க போகிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷெல்லை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது நார்மல் ஸ்டிச்சஸ் தான். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. கடைசியாக தான் அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக ஒரு பீடு வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். இல்லை முன்னாடியே நீங்கள் வந்து பீடு வச்சு லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எப்பவும் போல் அதை மாதிரி நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஆடும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிங்க. B7000 கம்மை யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்டிச் பண்ண அப்புறம்லுக்கு அந்த ஹோலை நான் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு நான் அதை கவர் பண்ண போகிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. விஜயதசமிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் பேட்ச்சு யாருக்கெல்லாம் பில்லிங் இருக்கோ நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் பீடு வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ சுற்றிலும் நான் வந்து எல்லோ கலரில் தான் என்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் நான் எல்லோ கலர் தான் வைக்க போகிறேன். கிளாத்தும் எல்லோ கலர்ன்றதுனால அந்தளவுக்கு விசிபிளாக தெரில. நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். எதை மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துங்க எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கம் வச்சு கூட இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் தெரியாத அளவுக்கு நீங்கள் உள்ளார கொஞ்சம் வச்ச மாதிரி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. அதை மாதிரி சுற்றிலும் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இது உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் கம் வச்சு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறமேக்கு லீஃப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்காக நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் ஹேங்கிங் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இதே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு இது பிடிக்கல, அதனால் எடுத்துட்டேன். இப்போ அதை மாதிரி லீஃப் சீக்வன்ஸும் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது சூட் ஆகுது. இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். லீஃப் சீக்வன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கர்தானா வச்சுக்கணும். கர்தானா வச்சுக்கிட்டு அடுத்த ஹோலில் போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணால் அது லாக் ஆகிடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் வந்து 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த ஹோல் மறைஞ்சிரும், இன்னொன்று பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். லீஃபில் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். கொஞ்சம் நீட் லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் சுகர் பீட்டில் கலர் பீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி நான் ஒரு 4 பக்கமும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்களும் அது மாதிரி கொடுத்து எடுத்துங்க. இது முடிச்ச அப்புறம்னுக்கு ஹேங்கிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அட் லாஸ்ட் வந்து நான் ஹேங்கிங் தான் கொடுக்க போகிறேன். இதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. மெயின் வந்து த்ரெட்டு வந்து சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். 1. 2வது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு கொடுங்க. மெயின் திங் அதுதான். ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் ஃபினிஷிங் மட்டும் நல்லா கவனமாக பண்ணணும். இதில் ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் சைடு ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் தான், நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் திரும்ப அதை உங்களுக்கு நான் சொல்லலை. இப்போ ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டியூப் பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீடு அப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம்லுக்கு பேர்ல் பீடை விட்டுட்டு டியூப் பீடில் கொண்டு போய் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அதில் கொண்டு இன்சர்ட் பண்ணி அந்த பக்கமாக எடுத்துருங்க. அவ்வளோதான். ஹேங்கிங் ரெடி ஆகிட்டு. அதை மாதிரி ஒரு 2 வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீடில் மட்டும் யூஸ் பண்ணுறப்ப ஸ்மால் சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கோத்து எடுக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் வேணாலும் நம்ம கார்மெண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க மெட்டீரியலும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நெக்கில் வந்து பேக் சைடு வந்து அப்படியே நீட்டுக்கு நீங்கள் வச்சுட்டு வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் 2 மட்டும்தான் கோர்த்து எடுத்துருக்கேன். பேக் சைடு ஸ்டிச்சஸ் நார்மல் ஸ்டிச்சஸ் தான். நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் லைட்டாக காமிச்சிட்றேன் இதுலேயும். இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணாததுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு.